தனுஷ் கூட நினைச்சு பார்த்துருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா டிராகன் வந்து இந்த அளவுக்கு நமக்கு டஃப் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவரோட ப்ரீவியஸ் மூவியை நம்ம அந்த ராயன் மூவியை கம்பேர் பண்ணும்பொழுது அது 100 கோடி அடிச்சு பிளாக் பஸ்டர் ஆனிச்சு. ஆனா இந்த படம் ஒரு 10 கோடி ரூபாய்க்குள்ளதான் நிக்குது. ஸோ அதனுடைய வசூல் அப்படின்றது இப்படிதான் இருக்குமா? எல்லாத்தையும் தாண்டி அவருடைய அக்கா பையனை அறிமுகப்படுத்தணுங்கிறது தான் அதோட முதல் அஜெண்டா. அவருடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி அடுத்தடுத்து படங்களை அவருக்கு ரெடி பண்ணிட்டார். எங்கள் அக்கா பையன் வந்தால் பார்த்துக்குங்க, இவனுக்கு நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு 2-3 படம் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க நெருங்கிய நண்பர்கள் வட்டாரத்தில் அவர் சொல்லிட்டாரு. அதில் வெற்றிமாறன், மாரி செல்வராஜ் எல்லாம் இருக்கிறதா தகவல் இருக்கு. இதே இந்த நீக்ல தனுஷ் நடிச்சிருந்தா எப்படி சார் இருந்திருக்கும்? இப்போ தனுஷ்கிட்ட நம்ம சில விஷயங்களை எதிர்பார்ப்போம் இல்லையா? இந்த படத்தில் வர்ற பையனை நம்ம தனுஷோட பொருத்தி பார்க்க முடியாது. ஸோ அப்போ அவருடைய நோக்கம்ங்கிறது வந்து இந்த படம் ஒரேடியாக வெற்றி படமாக மாறணுங்கிறத தாண்டி தன்னுடைய அக்கா மகனை இங்கே ஒரு இடத்துல அவர் ஆல்ரெடி பீக்கில் தானங்க இருக்கார். நீங்கள் ஏதோ சிவகார்த்திகேயன் அங்கே போயிட்டாரு, தனுஷ் ஏதோ ஒரு 20 படி கீழே இறங்கி நிற்கிறாருன்னு பேசுறீங்க. இங்கே ஒரே நாளில் ஓடுற அளவுக்கான சூழல்லாம் இருக்கும். நீங்கள் வந்து 10 நாளில் ஐயோ இது நம்ம என்னமோ நினச்சிட்டு வந்தோம், இப்படி படுத்துறானுங்களே சினிமாவில், நம்ம இங்கே இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு பல பேர் ஓடி இருக்காங்க. சிவகார்த்திகேயனை தாண்டி தனுஷ் போகலைங்கிற கருத்தையும் நம்மளால ஏற்றுக்க முடியாது. இப்போ இந்த இட்லி கடை வருது, அடிச்சு புலந்துட்டு வந்துருச்சுன்னு வைங்க, என்ன பண்ணுவீங்க? காந்தம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் வலைபேச்சு அந்தணன் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கு? நல்லா இருக்கேன். டிராகன், நீக் இந்த 2 படங்களுமே ஒரே டேட்ல ரிலீஸ் ஆனது. ஆனா நம்ம கம்பேர் பண்ணும்பொழுது நீக் வந்துட்டு வசூல்லையும் சரி அந்த படம் வந்து ஓவரால் அடி வாங்கியது மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. எப்படி பாக்குறீங்க சார்? நான் 2 படமுமே கொஞ்சம் ஈக்குவலாக போகும்னு தான் நினச்சேன். பட் நீங்கள் சொல்கிற மாதிரி கொஞ்சம் நீக்கு இறங்கி தான் இருக்குது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அது முழுக்க முழுக்க காதல், அதை தாண்டி எங்கேயுமே அது போகலை. பட் இந்த படம் வந்து ஒரு எஜுகேஷன் சிஸ்டத்தை பற்றி பேசுது, அதில் இருக்கிற தில்லுமுள்ளுகளை பேசுது, ஒரு மாணவன் எப்படி இருக்கணுங்கிறத பேசுது. ஸோ அது மாதிரி வெறும் காதல், கலாட்டா, வெட்டி அரட்டைகளை தாண்டி அந்த படம் வந்து ஒரு அழுத்தமான கருத்தை சொல்லுது டிராகன். அதே மாதிரி சொல்லப்பட்ட விதம், அந்த படம் போகிற அந்த கிராஃபு, அது எல்லாமே வந்து ஒரு மாதிரி இளைஞர்களுக்கு பிடிச்சி போச்சு. பட் அந்த படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுற்றி ஒரே இடத்த தாண்டி போகலை. ஸோ அது ஒரு காரணம். பட் இருந்தாலும் அந்த லவ்வர்ஸ் போய் ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த படத்தை பார்க்குறாங்க. இப்போ 2K கிட்ஸும் ரொம்ப அந்த மாதிரி படங்களை தானே விரும்புகிறாங்க. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு படத்தை கொடுத்துருவோம்னு நினச்சி அவர் கொடுத்துருக்கிறாரு. பட் ஒரேடி அது மொக்க படமெல்லாம் கிடையாது. இதோடு வரும்பொழுது அதை கம்பேர் பண்ணுறாங்க, அவ்வளோதான். அது தனியாக வந்திருந்தால் கூட ஒரு பெரிய வசூலுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். பட் தனியாக வராமல் 2ம் ஒரே நேரத்தில் வந்ததுனால அந்த கம்பேரிசன் தேவையில்லாமல் வந்துடுச்சு. தனுஷ் கூட நினைச்சு பார்த்துருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா டிராகன் வந்து இந்த அளவுக்கு நமக்கு டஃப் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவரோட ப்ரீவியஸ் மூவியை நம்ம அந்த ராயன் மூவியை கம்பேர் பண்ணும்பொழுது அது 100 கோடி அடிச்சு பிளாக் பஸ்டர் ஆனிச்சு. ஆனால் இந்த படம் ஒரு 10 கோடி ரூபாய்க்குள்ளதான் நிற்குது. ஸோ அதனுடைய வசூல் அப்படின்றது இப்படிதான் இருக்குமா? இல்லை, எப்போவுமே படத்தின் தன்மையை பொறுத்து தான் வெற்றியும் தோல்வியும். நீங்கள் அந்த படம் டோட்டலாக வேற, அவருடைய முந்தைய படம்ங்கிறது டோட்டலாக வேற. அது ஒரு ஆக்ஷன் படம். அதில் வந்து நிறைய ஒரு மாதிரி வன்முறை ஜாஸ்தியாக இருக்கும். அதையும் இன்றைக்கி ஒரு பெரும் கூட்டம் பார்த்து ரசிக்க ஆரம்பிச்சிச்சு. வன்முறை படங்களுக்குன்னே ஒரு கூட்டம் இங்கே இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அதனுடைய வெற்றிங்கிறது தவிர்க்க முடியாத வெற்றி. பட் இந்த மாதிரி படங்களை வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மூவியாக தான் பார்க்கணுன்னு அவரே சொல்லிட்டார். ஜாலியாக வாங்க, ஜாலியாக போங்க, இதில் ஒன்றும் சீரியஸாக எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டார். ஸோ அப்படி இருக்கும்பொழுது ரொம்ப லைட்டர் வெயினாக தான் அந்த படத்தை ஒரு ட்ரீட் பண்ணியிருக்காரு. இன்னொன்று, எல்லாத்தையும் தாண்டி அவருடைய அக்கா பையனை அறிமுகப்படுத்தணுங்கிறது தான் அதோட முதல் அஜெண்டா. இப்போ எப்போவுமே ஒரு விசிட்டிங் கார்டு கொடுக்குற மாதிரி தான். அதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த விசிட்டிங் கார்டை பார்த்துட்டு இவர்கிட்ட பேசலாமா வேண்டாமா, இவரை தொடர்ந்து ஃபாலோ பண்ணலாமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் முடிவுக்கு வருவீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த அவருடைய அக்கா பையனுக்கான ஒரு விசிட்டிங் கார்டு தான் இது. ஆனால் அவருடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி அடுத்தடுத்து படங்களை அவருக்கு ரெடி பண்ணிட்டார். இப்போ எங்கள் அக்கா பையன் வந்தால் பார்த்துக்குங்க, இவனுக்கு நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு 2-3 படம் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க நெருங்கிய நண்பர்கள் வட்டாரத்தில் அவர் சொல்லிட்டாரு. அதில் வெற்றிமாறன், மாரி செல்வராஜ் எல்லாம் இருக்கிறதா தகவல் இருக்குது. ஸோ அப்போ அவருடைய நோக்கம்ங்கிறது வந்து இந்த படம் ஒரேடியாக வெற்றி படமாக மாறணுங்கிறத தாண்டி தன்னுடைய அக்கா மகனை இங்கே ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்தணுங்கிறது தான். அது தெளிவாக தான் செஞ்சுருக்காரு. இதே இந்த நீக்ல தனுஷ் நடிச்சிருந்தா எப்படி சார் இருந்திருக்கும்? அது வேற ஒரு சுவாரஸ்யமான படமாக மாறி இருக்கும். இப்போ தனுஷ்கிட்ட நம்ம சில விஷயங்களை எதிர்பார்ப்போம் இல்லையா? இப்போ இந்த படத்தில் வர்ற பையனை நம்ம தனுஷோட பொருத்தி பார்க்க முடியாது. இதுவே தனுஷ் இருந்தால் அதில் ஒரு ஆக்ஷன் பிளாக் இருந்திருக்கும், இன்னும் கொஞ்சம் அந்த நடிப்பதற்கான டெப்த் உள்ள காட்சிகள் அதுக்குள்ளே இருந்திருக்கும். இன்னொன்று, அவரை பொறுத்தளவுக்கு ரொம்ப மெல்லிய உணர்வுகளை ரொம்ப அழகாக வெளிப்படுத்துகிறவர் தனுஷ்.
ஸோ அப்போ அவர் வந்து அவருக்கான சில சீன்ஸ் எல்லாம் வைப்பார்ல, இப்போ அதெல்லாம் அதுக்குள்ளே வரும்போது அது வேற ஒரு படமாக மாறி இருக்கும். பட்டு இவருக்கு இது போதும்னு நினச்சிருக்கலாம். ஏதோ ஒன்று அவர் நினைச்சது ஒன்று, நடந்தது இன்னொன்னா இருக்கு. அதே போல டிராகனோட இந்த படம் ரிலீஸ் ஆனதுனால தான் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. இதே வந்து தனிப்பட்ட விதத்துல ரிலீஸ் ஆயிருந்தது அப்படின்னா இதுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ். ஏன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு 2 படத்துக்குமே ஓவரால் வந்துட்டு அந்த ஓப்பனிங்காக இருக்கட்டும், ரெஸ்பான்ஸ் எல்லாமே வந்துட்டு ஓவரால் ஈக்குவலைஸ்டாக தான் இருந்துச்சு. அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது தான் நீக்கு ஏதோ ஒரு இடத்துல அதுதான் நீங்கள் சொன்ன மாதிரி நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன், 2 படமும் ஒரே நேரத்தில் வந்ததுனால இந்த கம்பேரிசன். அதுவே தனியாக வந்திருந்ததுன்னா ஓரளவுக்கு அது ஒரு பெரிய வெற்றி படமாக மாறி. அதே போல பாப்பாண்டி, அதுக்கப்புறமாக ராயன் மூவி, இப்போ நீக்கு, அதுக்கப்புறம் இட்லி கடை வரப்போகுது. ஸோ இந்த படத்தோட அந்த ஒரு வெற்றின்றது இட்லி கடை ரெஃப்ளெக்ட் பண்ணுமா இல்லை எப்படி சார்? இல்லை, இது வேற அது வேற. இப்போ அந்த படத்துக்கான தனி அட்டென்ஷன் இப்போவே இருக்குது. இன்னொன்று வந்து அதை ஒரு வெகு ஜனரஞ்சகமான ஒரு படமாக கொடுப்பாரு. இப்போ இந்த மாதிரி வந்து வெறும் காதலை தாண்டி வெளியில் வராமல் அப்படியே அதுக்குள்ளே சுற்றி வர்ற படமாக அது இருக்காது. அது வேறு மாதிரி இருக்கும். ஆக்ஷன் இருக்கும், காமெடி இருக்கும், லவ் இருக்கும், அப்படி எல்லாமே மிக்ஸ் பண்ண ஒரு படமாக தான் அதை எடுத்திருப்பார். இன்னொன்று இப்போ அந்த படம் நடக்கிற பகுதி தேனியில் ஏதோ எடுத்திருக்கிறாங்க. அங்கே நிறைய பெரிய செட்டுக்கிட்டலாம் போட்டு ஏதோ ஏகப்பட்ட செலவு பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. பட் இதனுடைய ரிஃப்ளெக்ஷன் அதில் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு. இப்போ தமிழ் சினிமாவில் விஜய் வந்து அரசியலுக்கு என்ட்ரானதுக்கு அப்புறம் அடுத்த தளபதி எஸ்கேன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் சிம்பு வந்துட்டு உருவெடுக்க ஆரம்பிக்கிறாருன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். அப்படி பார்க்கும்பொழுது இப்போ தனுஷ் அவர்களுக்கு இந்த டிரெக்டர் இந்த ஒரு ட்ராக்ல போனால் ஒரு பீக் வரலாமா, இல்லை ஆக்டராகவே இருந்தார் அப்படின்னா அவருடைய கெரியரில் ஒரு உச்சக்கட்ட நிலையை அடையலாம்? அவர் ஆல்ரெடி பீக்கில் தானங்க இருக்காரு. நீங்கள் ஏதோ சிவகார்த்திகேயன் அங்கே போயிட்டாரு, தனுஷ் ஏதோ ஒரு 20 படி கீழே இறங்கி நிற்கிறாருன்னு பேசுகிறீங்க. அப்படிலாம் கிடையாது. தனுஷ் வந்து அவருக்கான ஆடியன்ஸு, அவருக்கான கலெக்ஷனு, அவருக்கான வெற்றி, அதில் ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கார். சிவகார்த்திகேயன் இப்போ தான் வேகமாக ஓடி வந்துட்டு இருக்காரு. இப்போ அசுரன் மாதிரி ஒரு படத்தை சிவகார்த்திகேயன் பண்ண முடியுமா? யோசிச்சு பாருங்க. கர்ணன் மாதிரி ஒரு படத்தை பண்ண முடியுமா? ஸோ அதெல்லாம் வந்து தனுஷுக்கே வாய்க்கப்பட்ட சில கேரக்டர்ஸ் அதெல்லாம். ஸோ அப்போ வந்து தனுஷை நீங்கள் சிவகார்த்திகேயனோட கம்பேர் பண்ணக்கூடாது. இன்னொன்று, சிவகார்த்திகேயனை தாண்டி தனுஷ் போகலைங்கிற கருத்தையும் நம்மளால் ஏற்றுக்க முடியாது. இப்போ இந்த இட்லி கடை வருது, அடித்து புலந்துட்டு வந்துருச்சுன்னு வைங்க, என்ன பண்ணுவீங்க? ஸோ அதனால் விஜய் ஓடின ஓட்டம், அவருடைய படங்கள் அடைந்த வெற்றி, அது கொடுத்த கலெக்ஷன், அதெல்லாம் சிவகார்த்திகேயனோ தனுஷோ இன்னும் மற்றவர்களோ தொடுவதற்கு சில படங்கள் ஓடணும். இன்னும் நீங்கள் ஓடணும். இன்றைக்கி அஜித்து விஜய் அந்த லெவல் தான். அதுக்கப்புறம் நீங்கள் மேலே கீழே கமல் ரஜினி வருவாங்க. இன்றைக்கி இருக்கிற ஸ்டாண்டர்டுக்கு நான் சொல்கிறேன். 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் போகலை. நான் இப்போது இன்றைக்கி ஆசான் டேட் இதை நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இதில் வந்து சிவகார்த்திகேயன் இன்றைக்கி அமரன் பிரமாதமாக ஓடிடுச்சு. அடுத்து வந்து மதராசி பெரிய ஹிட் ஆச்சுன்னு வைங்களேன். அப்படியே அவருடைய கரியர் வந்து பரவாயில்லையே, இது வேகமாக போயிட்டு இருக்காரு. பராசக்தி வேற போயிட்டு இருக்கு. பராசக்தி எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி நல்ல படமாக வருவதற்கான எல்லா அறிகுறிகளும் அதில் தென்படுது. ஸோ இப்போ இதெல்லாம் அடுத்தடுத்து ஹிட்டு வரும்பொழுது வேணா நம்ம பேசலாம். இப்போ இன்னைக்கு ரொம்ப ப்ரீவியஸாக அதை பற்றி பேசலாம். இப்போ அந்த டிராகன் மூவியோட அந்த ஸ்டோரி எல்லாமே வந்துட்டு அஸ்வத் மாரிமுத்து சாரோட பயோபிக் ஸ்டோரியா சார்? அது தெரியல, அது அவரு தானே சொல்லணும். இல்ல அவர் அந்த ட்விட்ல சொல்லியிருந்தார்ல, நான் வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய படம் தான் அந்த டிராகன், என்னோட பேரண்ட்ஸ் கிட்டன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. ஸோ அதை வச்சு அவர் இன்டர்வியூஸ்ல சொல்றாரு. அவர் காலேஜில் படிக்கும்பொழுது யாரு அந்த காலேஜில் வந்து முக்கியமான ஆளாக இருந்தாங்க, அவரை பார்த்து இவர் எப்படி ஆனார், அதெல்லாம் அவர் சொல்கிறாரு. பட் இருந்தாலும் எப்போவுமே எல்லாருமே தன் வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கற்பனையும் கொஞ்சம் கலந்து தான் படமாக பண்ணுவாங்க. எல்லா இயக்குநர்களும் பண்ணுறது தான் அது. அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட மன்னிப்பு கேட்குறதெல்லாம் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒருவேளை காலேஜில் வந்து ஒரு அடக்க ஒடுக்கமான ஒரு பையனாக இருந்து கரெக்டாக டிகிரியை முடித்து கரெக்டாக எங்கேயாவது வேலைக்கு போயிருந்தாருன்னு வைங்களேன், இந்த ஏரியாவுக்கே அவர் வந்திருக்க மாட்டார். சினிமாவில் நீங்கள் வருவதற்கான ஒரு தைரியத்தை நீங்கள் கல்லூரியில் படிக்கும்போது எப்படி இருந்தீங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஒருத்தன் அடாவடியாக இருந்திருப்பான், ஒருத்தன் ரவுடியாக இருந்திருப்பான், ஒருத்தன் யாருக்கும் பயந்துருக்க மாட்டான். அவனால் தான் நீங்கள் சினிமாவில் வந்து ஒரு பெரிய போராட்டத்தை அனுபவித்து இந்த இடத்துக்கு வர முடியும். இங்கே ஒரே நாளில் ஓடுற அளவுக்கான சூழல்லாம் இருக்கும். நீங்கள் வந்து 10 நாளில் ஐயோ இது நம்ம என்னமோ நினச்சிட்டு வந்தோம், இப்படி படுத்துறானுங்களே சினிமாவில், நம்ம இங்கே இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு பல பேர் ஓடி இருக்காங்க. நம்ம பார்க்காததாடா பார்ப்போண்டா அப்படின்னு நிற்கிற ஒரு தைரியத்தை நீங்கள் காலேஜில் எப்படி இருந்தீங்களோ அது வந்து உருவாக்கி கொடுக்கும். அப்போ காலேஜில் நீங்கள் ஓரளவுக்கு அடாவடித்தனமான ஒரு மாணவராக இருந்தீங்கன்னா சினிமாவில் தாக்கு பிடிச்சிருக்கலாம். ஒருவேளை அப்படி அவர் இருந்தது தான் இங்கே இவரை இவ்வளோ பெரிய இடத்துக்கு கொண்டு வந்திருக்கோம் என்னமோ தெரியாது. அதுக்காக அவர் மன்னிப்புலாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை.
இல்ல சார், அவரு மன்னிப்பு கேட்கல. அந்த ஒரு ட்விட்ல போட்டிருந்தாரு. அதுல என்ன ஒரு விஷயம்னா, என்னோட அம்மா அப்பா கண்ட கனவை என்னால நிறைவேற்ற முடியாம போனதுக்கும், ஒரு அடாவடியான இன்ஜினியர் ஸ்டூடெண்டா இருந்ததுக்கும் நான் கேட்கக்கூடிய மன்னிப்பு தான் அந்த டிராகன் அதைத்தான் சொல்றேன். அதை விட பெரிய இடத்துக்கு வந்துட்டார்ல அவரு. ஸோ அதனால அவரு அவங்க அம்மா அப்பாவுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டாம்னு சொல்றாங்க. இப்போ ஜிவி பிரகாஷ் வந்து இப்போ நிறைய படங்களை கைவசம் வச்சிருக்காரு. ஒரு பக்கம் பராசக்தி, இப்போ வீரதீர சூரன், இட்லி கடை அப்படின்ட்டுன்னு ரீசன்ட் ஒரு ஷோல வந்துட்டு தனுஷை கம்பேர் பண்ணி ஜிவி கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, தனுஷாரை கம்பேர் பண்றதுக்குலாம் நான்லாம் ஒரு ஆளே கிடையாது, அவருடைய நடிப்புன்றது வேற, நான் வேற அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி சார் ஒரு பொது இடத்துல அவரே ஒரு கம்பேர் பண்ணி கீழே இறக்கிக்கிட்டு அந்த இடத்துல இப்படி சொல்லியிருக்க ஒரு விஷயம் வந்து பாராட்ட இல்லைங்க. முதல்ல இன்னொருவரை பாராட்டுவதற்கு ஒரு மனம் வேணும். ஆமா, கண்டிப்பா. அது வந்து நம்ம இங்கே இருக்கோம், நம்ம போய் அவரை பாராட்டுறதா அப்படிலாம் நினைக்கிறது தான் ஒரு பெரிய சிறுமை. அதை வந்து ஜிவி பிரகாஷ் செய்யாதது, அதுவும் இந்த திரைத்துறையிலிருந்து செய்யாததெல்லாம் நம்ம தான் அவரை ரொம்ப பிரமித்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. இன்னொன்று வந்து அவர் சொன்னதில் எதுவும் பொய் இல்லையே. தனுஷ் அப்படிப்பட்ட ஒரு நடிகர் தானே. இன்றைக்கி திரைத்துறையில் வந்து அவர் உள்ளே வந்தார். இந்த சினிமாவுக்கு அவர் எவ்வளோ நேர்மையாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவர் நேர்மையாக இருக்கார். இப்போ வந்து அவரால் ஏதாவது படப்பிடிப்பு நின்றுச்சா, ஆரம்பித்து பாதியில் நிறுத்திட்டு வேற எங்கேயாவது போயிட்டாரான்னா அப்படிலாம் கிடையாது. ஒரு படத்தை துவங்கினாருன்னா அது சரியாக முடிச்சு கொடுக்குறாருன்னா டேட்டு வேணால் முன்ன பின்ன கொடுக்கலாம். இப்போ ஒருத்தர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டு உடனே கால்ஷீட் கொடுக்காம ஒரு 2 வருஷம் கழித்து கொடுக்கலாம், அது வேறு. ஆனால் ஒரு படத்தை துவங்கின பிறகு அதை அப்படியே கிடப்பில் போட்டுட்டு இன்னொரு படத்துக்கு போகிறது, ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் அவருடைய தொழிலுக்கு அவர் எவ்வளவு நேர்மையாக இருக்காருங்கிறத இந்த இண்டஸ்ட்ரி பார்த்துக்கிட்டு இருக்கு. இன்னொன்று, நடிப்பில் வந்து ஒரு எல்லை கடந்த இடத்துக்கு அவர் போயிட்டார். நீங்கள் இதை வந்து யார் வேணாலும் எதுக்கு தனுஷுக்கு இவ்வளவு பாராட்டுரைன்னெலாம் யாராவது கேட்டிங்கன்னா அதை விட முட்டாள்தனம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா அப்படி ஒரு ரீச் அவர்கிட்ட அந்த நடிப்பில் இருக்குது. ஸோ அதைத்தான் ஜிவி பிரகாஷ் சொல்கிறார்.